வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு 10th தமிழ் இயல் 2 உள்ள வாழ்த்து மடல் பகுதியில் உள்ள கட்டுரையை பற்றி பார்க்கலாம் வாங்க. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அன்புக்குரிய நண்பா, நலம் உன் நலமறிய ஆவல். மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கிறாய் என்ற செய்தி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது. நீ இயற்கையின் மீது எவ்வளவு ஆர்வமுடன் இருந்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும். மரங்களை வளர்ப்பதிலும் அவற்றை பேணி பாதுகாப்பதிலும் உனக்குள்ள அக்கறை கண்டு உன்னை எல்லோரும் பாராட்டியுள்ளனர். உன் வீட்டில் நீ நட்டு வளர்த்து நிழல் தந்து கொண்டிருக்கின்ற மரங்களே இதற்கு சாட்சி. உன் சாதனைக்காக கிடைத்த பரிசு. உன் தெரு முழுவதும் மரங்களை நட்டு சோலையாக்கு. உன்னோடு 2-3 நண்பர்களை சேர்த்துக்கொள். உன் சேவை தொடரட்டும். இன்னும் பல பரிசுகள் உன்னை வந்து சேரட்டும். உரைமேல் முகவரியில பெறுநர், உங்களோட நேமு, ஸ்ட்ரீட் நேமு, ஊர், இப்படிக்கு உன் அன்பு தோழன் போட்டு உங்களோட பேர் எழுதிக்கலாம். மேலே வந்து டேட் போட்டுக்குங்க. அடுத்தது வானொலி அறிவிப்பு. இந்த கொஸ்டினும் வந்து மிக மிக முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் இயர் எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினும். ஜல் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இன்று இரவு சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கண்ட அறிவிப்பை கேட்ட நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக. வானொலி அறிவிப்பை கேட்ட பின்பு என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் நான் செய்யும் செயல்கள் பின்வருமாறு. வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றுதல். புயலின் போது வெளியே செல்வதை தவிர்த்தல். மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்தல். தொலைபேசி மின் சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்தல். வெளியேற நேர்ந்தால் ஆரம்ப கட்ட எச்சரிக்கையின் போதே வெளியேறுதல். மாடியில் இருப்பதை தவிர்த்து கீழ்தள பகுதியிலேயே தங்குதல். வாகனத்தை ஓட்ட நேர்ந்தால் கடற்கரை பகுதிகளுக்கு தொலைவிலும் மரங்கள், மின் கம்பி பாதைகள், நீர்வழிகள் ஆகியவற்றிலிருந்து விலகியும் வாகனத்தின் உள்ளேயே தங்கியிருத்தல். காற்று அடிப்பது நின்றாலும் எதிர் திசையிலிருந்து மறுபடி வேகமாக வீச ஆரம்பிக்கும். எனவே முடிந்து விட்டதாக நினைக்க மாட்டோம். இந்த 2 கொஸ்டினுமே வந்து மிக மிக முக்கியமான வினா. லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நல்லா படிச்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதினி எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.